திரு பாபு முருகவேல். வழக்கமாக ஒரு திமுக ஆஃப்கோர்ஸ் விமர்சனம் ஸ்ட்ராங்காக இருக்கும். மித்த பெரிய அளவிற்கு மிக கடுமையான விமர்சனங்கள் இருக்காது. அதிமுக ஒரு அளவாக தான் இருக்கும். ஆனால் இன்று தொடர்ந்து மிக கடுமையான விமர்சனம், அதுலேயும் கருப்பு பணம், வெள்ளை பணம், லாட்ரி பணத்தில் தான் தாவி கட்சியே நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அடுத்த கட்டத்திற்கு நாளுக்கு நாள் மிக கடுமையான விமர்சனம் தாவேக்கே மீது வந்துட்டே இருக்குது. முதல்ல நான் உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதிமுகவினுடைய ஐடியாலஜி என்ன, அந்த தொண்டர்களுடைய மனநிலை என்ன என்பதை உள்வாங்கி நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் கொஞ்சம் நான் பேசுகிறது கொஞ்சம் நுட்பமாக நீங்கள் கவனிக்கணும். திரு விஜய் கட்சி ஆரம்பிக்கிற போது விழுப்புரத்தில் நடந்த அந்த மாநாடாக இருந்தட்டும், மதுரையில் நடைபெற்ற அந்த மாநாடாக இருக்கட்டும், அதிமுக என்கிற பெயரை கூட அவர் உச்சரிக்கவில்லை. ஃபாசிசம், பாயாசம், பால்டாயில் என்னென்னமோ சொன்னார். ஆனால் அதில் எங்களை பற்றி எந்த விதமான விமர்சனமும் இல்லை. அதனால் எங்களை பற்றி விமர்சிக்காத ஒருவர்களை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் கடந்து வந்துட்டோம். அவரை எங்களுக்கு ஒரு தேவையில்லை, எங்களை பற்றி அவர் பேசலை, நாம் அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு அந்த நிலைப்பாட்டோடு நாங்கள் கடந்து வந்தோம். மாறாக சமீப காலமாக ஊழல் என்கிற அந்த கரையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலும் ஊழல் சக்தின்ற வார்த்தையை டார்கெட் பண்ணி பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதிமுக என்கிற ஒரு கட்சியை நாங்கள் அரை இறுதியில் நாங்கள் வென்றுவிட்டோம், இறுதி தேர்வுக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று அந்த விஜய்க்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசுகிற அந்த பேச்சாக இருக்கட்டும். திரு விஜயே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பொருட்டாக நாங்கள் மதிக்கவில்லை என்கிற எண்ணத்தின் அடிப்படையில், அந்த துணியின் அடிப்படையில் அவர்கள் பேசுகிற போது எங்களை காலை மதித்தா நாங்கள் தலையை மதிச்சிருவோம். அதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாலிசியாக தான். எங்களுடைய மூக்கை தொடுவது வரை நாங்கள் அனுமதிப்போம், என்னுடைய மூக்கை நீங்கள் பிடித்து விட்டால் என்னுடைய சுவாசம் இல்லை என்கிற போது நாங்கள் உன்னை சும்மா விட மாட்டோம், நீ என் காலை மதிச்சிட்டா உன் தலையை மதிக்காமல் நாங்கள் விட மாட்டோம். அதனால் தேவையில்லாமல் என்னை டச் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் எங்களுடைய எதிர்வினையை நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும். காரணம் நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம் தம்பி விஜய். ஒரு அந்த அரசியல் கட்சி அரசியல் இயக்கத்தை பார்க்கிற போது 54 ஆண்டுகளை கடந்து, பொன் விழாவை கடந்து நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 75 ஆண்டுகளை கடந்த இயக்கம் கூட 26 ஆண்டுகள் தான் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறது. 54 ஆண்டுகளை அடியெடுத்து வைத்திருக்கிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறது. 2 வருஷம் தான் ஆகுது இவர் கட்சி ஆரம்பித்து, 3வது வருஷம் இவர் வராரு. இவர் வாய்க்கு வந்ததெல்லாம் இவர் பேசுவார், நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால் எந்த விஷயம் ஒன்று விஜய் அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா லெகசியை டிரெக்டாகவே இன்ஹெரிட் பண்ணணும்னு பார்க்குறாரு. நான் ஏன் பேசினா என்ன தப்புன்னு ரொம்ப சில வாரங்களுக்கு முன்னாடியே சொன்னார். அப்போது அதிமுகவோட ஸ்பேஸை எடுக்கணுன்றது தான் அவர் தொடர்ந்து திமுகவுக்கு பிரதானமாக எதிரியாக இருக்கக்கூடியது. அந்த அவருக்கு எதிராக போல் பொசிஷனில் நாங்கள் தான் இருக்கோம்னு சொல்கிறதே உங்கள் இடத்த குறி வச்சு தான் அவர் சொல்கிறார், அதிமுக இடத்த. ஒன்று. இன்னொன்று, அதற்கு முனைப்புப்படுவது, அதை தொடர்ந்து அவர் அதை பிச் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இப்போ செகண்ட் பிளேஸுக்கே பேட்டில் சுருங்குதா திமுக? இதில் ஒரு அவர்களை சேலஞ்ச் பண்ணுற இடத்துக்கு போகிறத விட்டுட்டு போட்டின்றது இவர்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்புன்றதுக்குள்ளே சுருங்கி போகுது அப்படின்ற. இல்லை, அப்படி நாங்கள் இதை பார்க்கல. நாங்கள் போட்டி என்பது அண்ணன் ஜெயக்குமார் சொன்னதை போல இன்றைக்கு தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தும் தான். 4 தினங்களுக்கு முன்பாக பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட முதலமைச்சர் அதை தான் சொல்கிறார். தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமானது தான். மற்றவங்களாம் விளையாடலாம், கப்பு கிடையாது உங்களுக்கு, நீங்கள் விளையாட்டு நீங்கள் போகலாம், இருக்கிற ஆடியன்ஸ் உங்களுக்கு கை தட்டுவாங்க, நல்லா விளையாண்டிங்கன்னா கை தட்டுவாங்க, அதோட அந்த கைத்தட்டலோடு நீங்கள் வெளியே போக வேண்டியது தான். கப்பு கண்டிப்பாக கிடைக்காது. கப்பு இல்லை பிகிலு உனக்கு, அதான் விஷயம். இதில் கப்பு இல்லை பிகிலு தான். அதனால் கப்பு ஏடிஎம்கேவா டிஎம்கேவா, இதுதான் விஷயம் இங்கே. அதனால் இவங்க தேவையில்லாமல் இவங்க பேசுகிற போது எதிர்வினை ஆற்ற வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். இன்னொன்று, இந்த தலைப்பையே நான் பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணம், நேற்று கூட நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய ஒளிப்பதிவு நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்து கூட அப்பயும் சொல்கிறேன். நான் தேர்தல் களம் என்று வந்துவிட்ட பிறகு இந்த விவாத மேடைகள் ஆனாலும் சமீப காலமாக ஒரு 20 தினங்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் பிரதிநிதித்துவம் சமூக ஊடகங்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் வழங்கப்படுகிறது. அப்போ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்களாம் சும்மா டம்மி பிளேயர் தான், சப்ஸ்டியூட் தான், மெயின் பிளேயரே எளிய வைபு எல்லாம் கிரியேட் பண்ணுறாரு அப்படின்லாம் பேசினார். நேற்றுக்கு பயங்கரமாக 2 நாளாக பேசுபொருளாக இருந்திருக்கு விஜய் பற்றியோட, விஜயோட ஸ்பீச்சு. இல்லைப்பா, நான் அந்த வைபெலாம் இருக்கும். அந்த வைபு ஏன்னா சிபிஐ விசாரணை போயிட்டு வந்ததுக்கப்புறம் வைபு ஓவராக இருக்குது. ஆமாம், அந்த சிபிஐ விசாரணை போயிட்டு வந்ததுக்கப்புறம் வைபு கொஞ்சம் ஓவராக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு, பில்டிங் வீக்குன்ற கதை, அந்த வைப்ரேஷனாக இருக்குது. அது எப்படின்னா, இப்போ போயிட்டு வந்தார் இல்லையா, பாயாசத்தையே பேசலை இவர், இப்போ பாசிசத்தையும் பேசலை. நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ நேரடியான எதிர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தான் அவர் எடுக்கிறாரு. பிஜேபியை தொடர்றது இல்லை, பாசிச தொட முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரிய அங்கே ஐஓல் கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. அதனால் இவர் மிரட்டப்பட்டிருக்காரா?
அது அவர் தான் கேட்கணும். ஒரு வழக்கறிஞராக நான் என்னென்ன நடந்திருக்கோன்றது என்னால் கெஸ் பண்ண முடியுது. ஒரு விசாரணைக்குன்னு போனால் எந்தெந்த விசாரணை அமைப்புகள் எந்தெந்த ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள், என்னென்ன மாதிரியான விசாரணை அமைப்புகள் இருக்கும், என்னென்ன மாதிரியான கேள்விகள் தொடுக்கப்படும் என்பதை ஒரு வழக்கறிஞராக உணர்ந்தவன் என்கிற முறையில் ஹை வோல்டேஜ் அங்கே நடந்திருக்குதுங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு நடுவில் திமுக வந்து தொடர்ந்து அவர்கள் வந்து தனியாக வந்து அவர்கள் கூட்டணி களமாடிட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து அடுத்த வெற்றியை நோக்கி போகிறாங்க. அதிமுகவும் தாவேகாவும் இந்த 2ஆம் இடத்துக்கான போட்டிக்குள்ளேயே வந்து நீங்கள் அதுலேயே என்கேஜாக இருக்கிறனால உங்களுக்கான வாய்ப்புகள் எங்காவது இடத்துல மட்டுப்பட்டுருமா? இல்லை, திமுக இன்னும் தேர்தல் வேலையை ஆரம்பிக்கலன்ற நான். அவங்க இன்னும் தேர்தல் வேலையை ஆரம்பிக்கல. இந்த கூட்டணி எங்களுடைய கூட்டணி இதுதான் என்று இறுதிப்படுத்தி இன்னும் யாருமே அங்கே சொல்லலை. நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் என்று அந்த 13 கட்சிகள் யாரும் உறுதிப்படுத்தலை. ஆனால் 8 தினங்களுக்கு முன்பாக மதுராந்தகத்தில் நடைபெற்ற அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி 13 கட்சிகள் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி மாண்பு பாரத பிரதமர் வந்து எல்லாரையும் அறிமுகப்படுத்தி தேர்தலை நாங்கள் துவக்கிட்டோம், தேர்தல் வேலையை நாங்கள் ஆரம்பிச்சோம். தொகுதி பங்கோடுக்கு வந்து குழு அமைக்க போகிறோம் விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகே, மதிமுக எல்லாத்தோடையும் பேசுறதுக்கு அவங்க கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்களே. காங்கிரஸ் நாங்கள் திமுகவோட தான்ட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகளும் அவங்க கூட இருக்கக்கூடிய மதிமுக முதற்கொண்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க. இல்லை, அதாவது எப்படின்னா இன்னும் கூட்டணி பற்றி தொகுதி பங்கீடுகளை பற்றி இன்னும் யாரும் கூப்பிடலன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் சொல்லியிருக்கிறது. நேற்று பேச்சுவார்த்தைகள் இல்லை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. நேற்று ஒரு நாளிதழில் தெல்லு பிறந்தகையுடைய பேட்டி இருக்கிறது. இன்னும் 2 தினங்களுக்குள்ளாக எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம், நம்புகிறோம் அப்படின்றாரு. அப்போ சோஃபார் இன்னும் அவங்க தேர்தல் வேலையை ஆரம்பிக்கல. அலையன்ஸ் பத்தி பேசுறதுக்கு உண்டான விஷயமும் இல்ல. அதிமுக முடிஞ்சிருச்சா எண்ணிக்கைகள் இறுதி செஞ்சாச்சா? கூட்டணி உறுதி பண்ணி நாங்க தேர்தல் வேலையை ஆரம்பிச்சாச்சு. கூட்டணி வந்து திமுக உறுதிப்படுத்திச்சு, நீங்களும் பண்ணிருக்கீங்க. இல்ல எண்ணிக்கைகள் தானே. நான் 9 வருஷமா போறாங்கங்கிறது ஒரு உண்மையை தவிர இந்த தேர்தலுக்கு நீங்கள் 9 பேரும் இருக்கிறீர்களான்றதான் கேள்வி. அங்க கேட்போம், ராஜீவ் காந்தி கிட்ட கேட்போம். அது இறுதி செய்யப்பட்டிருக்கிறதா எங்கள் கூட்டணியில் இருக்கிற. ஏன்னா கிறிஸ் ஜோர்டன் இங்க காங்கிரசினுடைய மத்திய பொறுப்பாளர் வந்துறாரு. ஒரு 6 தினங்களுக்கு முன்பாக பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு 5 கேள்வி வைக்கிறாங்க அவர்கிட்ட இந்த கூட்டணியை பத்தி. காங்கிரஸ் திமுக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் அவங்க அழைக்கல அப்படின்றத சொல்றாங்க. அதுதான் பிரச்சனையாங்க. அவர் எஸ்னும் சொல்லல, நோன்னு சொல்லல. அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த கூட்டணி விட்டு வந்துருவாங்கன்னு நான் சொல்லல, கூட்டணியில் தான் இருப்பாங்க. ஆனால் எதையோ ஒரு சமிக்கையை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காங்கிரஸ் கொடுக்கிறதோ என்கிற அப்படிதானான்னு கேட்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.